ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை கேட்கும்போது தமிழ் இனிமேல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே புலம்பிட்டு இருக்க மாட்டீங்க. இன்றைய சூழலில் உங்கள் மனசில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேள்வி எழுதுனா, தமிழை எப்படி படிக்கணும்? தமிழ் எனக்கு முன்னாடி நான் அழகாக சிலபஸ் இருந்துச்சு. நான் ஸ்கூல் புக் எடுத்தேன், 6th படித்தேன், 7th படித்தேன், 8th 9th இந்த மாதிரி அழகாக படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இப்படி சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒவ்வொருத்தரும் லாக் ஆகுறீங்க. தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேஜ் அங்கே எங்கன்னு சொல்லி ஓடிக்கிட்டு தெரியும். இந்த வீடியோவை கடைசியாக கேட்கும்போது உங்களுக்கு தமிழ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா நான் 2019 இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் தமிழில் 96 கொஸ்டின் போட்டேன். அப்போ நான் 96 கொஸ்டின் போடும்போது நான் எப்படி படித்தேன், அப்போ நீங்கள் இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ எப்படி படிக்கணும்? இந்த குரூப் 2 2A எக்ஸாம் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கும்போது தமிழ் நீங்கள் எப்படி படித்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு ஐடியாவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ குரூப் 2Aல இப்படி அவுட் ஆஃப் புக் போயிருக்காங்க, வெளியிலேருந்து கொஷின் வந்திருக்கு, அப்போது இப்போ குரூப் 4க்கும் அங்கெல்லாம் போய் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க. 2019 இருந்து சொல்கிறேன், குரூப் 4ல் புக்கை தாண்டி போனது அதிகபட்சம் 1-2 கேள்விகள் தான் போயிருக்கு. அதிகபட்சம் வைங்களே 5 வரை வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் இருக்கிற 95 கொஸ்டின் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் வந்திருக்கு. எங்கேருந்து வரும் அப்படின்னா 6th ஓல்டு புக்கு 6th to 12th, நியூ புக் 6th to 12th இதில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறப்பு தமிழும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருந்து இந்த குரூப் 4க்கு கொஸ்டின் வரப்போகுது. புதுசாக வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. சிலபஸை என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். அது என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஓகேங்களா? இப்போ சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸை நம்மளுக்கு என்ன சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு இதுக்கு முன்னே படிக்கிறது கடினமாக இருந்துச்சு, இப்போ தமிழை எளிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஈஸியாக இது பண்ணுறாங்க. அவங்க கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ஈஸியாக தான் இருக்கும், அதை பார்த்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழுக்கும் கிராமர் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மனப்பாட முறையை என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே எவ்வளோ மக்கப் பண்ண வேண்டி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ் படிக்கிறதுக்கே அதிகபட்சமாக என்ன தேவை இருந்துச்சு உங்களுக்கு, குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது தமிழுக்கே ஓல்டு புக்கு நியூ புக்கு படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை, எளிமை தான் படுத்தியிருக்காங்க. கிராமர் பகுதி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸை கையில் வச்சு நமக்கு எது தேவை அப்படிங்கிறத படிச்சிங்கன்னா மட்டுமே என்ன பண்ணும், உங்களுக்கு தமிழ் கை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், 90 95 வாங்கலாம். 95 எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ நானே 96 தமிழில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் கரெக்டாக போட்ட வினாக்கள் 93 92 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா 3-4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியாத 10 கொஸ்டினில் கண்டிப்பாக என்ன ஆகும், நம்மளுக்கு கிளிக் ஆயிரும். ஸோ அதனால் வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதுங்க. நம்பிக்கை தான் நம்மளுக்கு முக்கியம். என்னால் முடியும், தமிழில் நான் 90+ அல்லது 95 போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா தமிழை பார்த்து பயப்படாமல் ப்ராக்டிஸ் இங்கே தேவைப்படுது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ தமிழை நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துருங்க. இப்போ இந்த குரூப் 2A எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, குரூப் 2A எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன பண்ணிருக்காங்க, 60 வினாக்களில் இலக்கண பகுதிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மனப்பாடத்துக்கு வேலை இல்லை. நீங்கள் பார்த்தது என்ன பண்ணணும், இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் படிச்சிருக்கணும். தெளிவாக புக்குக்கு இடையில இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாடல் வரி கேட்டுட்டு சொற்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரியிலே எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நான் நியூ புக்கில் பாடல் வரி அதனுடைய பொருளும் இருக்கிறனால பாடல் வரிகளை படிங்க, பொருளை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடையில உள்ள ஒரு வரியை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நா வருமா இந்த நா வருமா, சந்திப்பிலையில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக நீங்கள் படிக்கும்போது அந்த வரியை தான் இப்போ நம்ம படிப்போம். அந்த இடையில இருக்கிற எந்த நா இப்படின்னா நம்ம பார்த்துட்டு படிப்போமா, ஸ்கூல் புக்கை இடையில வரி வரியாக ரீட் பண்ணாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கணம் படிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த சிலபஸை பொறுத்தளவில் நீங்கள் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? தெளிவாக சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தமிழை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், தமிழ் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரு. தமிழில் கண்டிப்பாக ஈஸியாக உங்களை 95+ வாங்க இந்த வருஷம் விட மாட்டாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விடுற ஏரியானாவே இந்த பகுதி தான். அப்போ நீங்கள் அது விடாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். புக்கை எடுத்துகிட்டு போன சிலபஸ் பேஸ் பண்ணி இருந்ததுக்கு லைன் பை லைனாக புக்கை படித்தோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், இப்போவும் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அதாவது லைன் பை லைனாக நான் எல்லாமே படிப்பேன், ஓல்டு புக்கு நியூ புக்கு உட்காந்துட்டு. ஆனால் ஒன்று பாருங்கள், நம்ம எல்லாமே படித்தாலும் டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஸ்டின் வந்து இப்போ உணவே மருந்து அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, மூலிகை உணவு மருந்து நோய் எதிர்க்கும் மூலிகைன்னு ஒரு டாபிக் வந்து நியூ புக்கில் இல்லாமல் இருந்துச்சு. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா வருஷம் உணவே மருந்தில் ஓல்டு புக்கில் இருந்து அந்த ஒரு டாப்பிக்கு கீழே இருந்தே கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போவும் அவங்களே சொல்லிட்டாங்க, சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் இருக்க போது எளிமைப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் புக்கை எப்படி அணுகணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கை எடுத்துக்கோங்க. நியூ புக்கை எடுத்துகிட்டு இலக்கண பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இலக்கணத்தை என்ன பண்ணுங்க, தெளிவாக படிங்க. நம்மளுக்கு சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிற இலக்கணமாக இருந்தாலும் சரி, கவர் ஆகலை அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா இலக்கணம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ரீட் பண்ணும்போது தான் அது என்ன சொல்ல வர்றாங்க, அடுத்தடுத்து பின்னாடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். இலக்கணம் 6th to 10th ஒன்ஸ் உட்காந்துட்டு தெளிவாக படிச்சிருங்க. படிச்சுட்டு புக் பேக் இருக்கிறத அடித்து பாருங்கள். டெஸ்ட்டு மஸ்ட்டு. டெஸ்ட் கொஸ்டின் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுங்கள், எடுத்து போட்டு பார்த்துருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், 6th to 10th நியூ புக்குக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து பின்னாடி என்னென்ன படிக்கணும், நீங்கள் 95, 90 to 95 வரணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இலக்கணத்தை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இலக்கணம் படித்து முடிச்சிருவீங்களா? இப்போ 6th to 10th இலக்கணம், ஏன்னா இலக்கணத்தை கோர்வையாகவே படிச்சிருங்க. 6th படிச்சுட்டு அதுக்கடுத்து இடையில 6th இருக்கிற பாடல் வரி சொல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 7th போகணும்னு நினைக்க வேணாம். நீங்கள் இலக்கணம் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன பண்ணுறோம், பாடல் வரியை வந்து அடுத்தே போகிறோம். இலக்கணத்தை ஃபஸ்ட்டு 6th to 10th முடிக்கும்போது ஒரு கிளியர் ஆயிருவீங்க. நீங்கள் இலக்கணத்தை கிளியர் ஆயிடலாம். அடுத்தது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ 6th எடுத்து ஃபஸ்ட்டு பாடல் வரி சொல் பொருள், பாடலோடைய வரி, ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போ அந்த பாடலோடைய வரி தெரிஞ்சால் தான் சொற்களை ஒழுங்குபடுத்த முடியும். அப்போ பாடல் வரி பொருள் நம்மளுக்கு சிலபஸ்லேயே டேரெக்டாக இருக்குது. பொருளாக படிக்கிறீங்க, தெளிவாக படிச்சிருங்க. நூல் குறிப்பு நூலாசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் நம்மளுக்கு இருக்குது, அந்த இது டேரெக்டாக கவர் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சிலபஸில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதை விட்டுருங்க. மார்க்கர், அதாவது ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. சிலபஸில் அந்த லைன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வைங்க. பேனாவையும் கையில் வச்சுட்டு சிலபஸ் டாபிக்னா அந்த எந்த டாப்பிக்கு கீழே வருது அப்படிங்கிறதையும் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கு வச்சு தான் நம்ம படிக்க போனோம். அதர் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் தேடி போனீங்க அப்படின்னா அதெல்லாம் வேலைக்காகாது, நிறையா மிஸ்டேக் இருக்கும், படித்த ஃபீலே இருக்காது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை கையில் வச்சு படித்தா மட்டும்தான். முன்னாடி நாங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணோம், நீங்கள் இந்த மெத்தடில் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த புக்கு உங்களுக்கு சிறந்த ஒரு நோட்ஸாக என்ன பண்ணுங்கள், மாற்றி வச்சுக்கோங்க. வெளியில் தேடி அலையாதையா தமிழுக்கு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஏற்கனவே டைம் இழுத்துச்சு. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, புக் பேக் படிக்க போறீங்க, இலக்கணம் படிக்க போறீங்க, பாடல் வரி சொல் பொருள் படிக்க போறீங்க. கலைச்சொற்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கும், ஆங்கில சொற்கள் இருக்கும். அதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுங்க, புக் பேக்கில் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுங்க படிங்க. ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி பிரித்தெழுதுக சேர்த்துதுக இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த புக்கை உங்களுக்கு தேவையான ஒரு இதாக ரெடி பண்ணிங்க. சிலபஸ் பேஸ்டு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சிலபஸை கையில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டு மஸ்ட்டு. பிரிண்ட் அவுட்டு நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும். தமிழில் என்னென்ன நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் தெளிவாக வச்சுட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள். தமிழில் 6th to 10th இந்த மெத்தடில் படித்து தெளிவாக வச்சு என்ன பண்ணுங்க, சைடில் வச்சுக்கோங்க. இலக்கணம் திரும்ப திரும்ப மறக்கும், திரும்ப இன்னும் டெஸ்ட் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எத்தனை தடவை ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, இந்த பாடல் வரி என்னாகும், மனப்பாடாகும், சொல்பொருள் நல்லாகும். ஆனால் இலக்கணத்தில் நீங்கள் இப்போ இந்த நான் வேறுபாடு இதெல்லாம் கண்டறியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக டெஸ்ட்டு போடணும். டெய்லி டெஸ்ட்டு. தமிழுக்கு டைம் ஒதுக்கிடுங்க. படித்து முடிக்கிற டைமை கம்மி பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற டைமை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு புக்கெல்லாம் வச்சுக்கோங்க. முன்னாடி நான் நோட்ஸ் எழுதுறேன், அது இதெல்லாம் போவேன். நான் புக் வைஸே படிங்க. இப்போ 6th புக்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, இலக்கணம் படிக்க போறீங்க, புக் பேக் படிக்க போறீங்க, பாடல் வரி சொல் பொருள் ப்ளஸ் சிலபஸ் டாப்பிக்கில் வேறு என்ன கவர் ஆகுது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரியே நீங்கள் புக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். 6th to 10th நியூ புக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்களா, அதே மாதிரி 6th to 10th இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஓல்டு புக்கை முடிச்சுட்டு 11th 12th ஓல்டு அண்ட் நியூ பார்க்கணும். நீங்கள் எல்லாம் படிக்க வேணாம், புக்குக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் போய் பாருங்கள். புக் பேக் பாருங்கள். இலக்கணத்தில் உங்களுக்கு தேவையானது கேட்குறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள்.
ஹைலைட்டர் போடுங்க. அந்த புக்கை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒன்றும் கஷ்டமாக நம்மளுக்கு இது பண்ணுறது இல்லை. புக்கில் இருக்கிறதாங்க அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. வெளியில் போய் எடுக்கிறாங்களா? அது குரூப் 2A எக்ஸாம் டிகிரி லெவல் எக்ஸாம். அதை குரூப் 4ஓட கம்பேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அப்படியே வந்தாலும் வரட்டும், 5 கொஸ்டின் வரட்டும். நீங்கள் 95 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய 5 கொஸ்டினுக்காக நீங்கள் ஏன் வெளியில் போய் தேடி அலைஞ்சு எத்தனை மூல நூல்கள் ஒரு இதகளை போய் நம்ம வந்து படிக்க முடியும்? ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதோட என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 5வதா கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்மளுக்கு சிலபஸ் டாபிக் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். சிறப்பு தமிழ் ஓல்ட் அண்ட் நியூ என்ன பண்ணணும், மஸ்ட்டு கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னா நம்மளுக்கு சிலபஸில் தேவையானதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. திரும்ப நான் உட்காந்துன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபாஸ்ட்டாக முடிங்க. அதர் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன செய்யாங்க, தேடி போகவே போகாதீங்க. என்ன தேவை, சிலபஸில் என்ன இருக்குது, அந்த ஏரியா மட்டும் பேஜ் நம்பர் முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு எத்தனை தடவை உங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியுமோ அத்தனை தடவை தமிழுக்கு உட்காந்து பாருங்கள். கிடைக்கிற கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டுட்ருங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக உட்காந்துட்டு நாங்கள் படித்தது மாதிரி 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி திரும்ப படித்து எஃபோர்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aல 60 வினாக்கள் எப்படி கேட்டிருந்தாங்க, இலக்கண தரத்தில் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே தான் இந்த குரூப் 4லையும் உங்களுக்கு கொஸ்டின் அமையப்போகுது. கொஸ்டின் வெளியில் தயவு செஞ்சு போகாதீங்க, வெளியே போகவே போகாது, குரூப் 4க்கு போகாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சிறப்பு தமிழ் போகும் கண்டிப்பாக உங்களை. ஏன்னா இப்போ காம்படிஷன் எகிரிச்சு உங்களை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எங்கே போவாங்க, சிறப்பு தமிழுக்கு போவாங்க. சிறப்பு தமிழில் புக் பேக்கு அந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் எது இருக்குது, சிலபஸை வச்சுக்கோங்க. சிலபஸை ரீட் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. முடிஞ்சுன்னா சிறப்பு தமிழ் புக்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு நோட் போட்டு என்ன பண்ணுங்கள், கீ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ இப்போ 11 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இன்ஸ்டியூட்டில் ஒன்றா கொடுக்குறாங்க, இது இன்றைக்கி கவர் பண்ணுறாங்க, அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 6வது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துருங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மெத்தடை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக 90 to 95 கண்டிப்பாக வரும். டிஎன்பிஎஸ்சி எங்கேயும் போகாது, இதுக்குள்ள தான் கொஸ்டின் இருக்கும். அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்க விரும்புகிறது அதுதான். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு நிறைய வந்து நம்ம சிலபஸ் டாப்பிக்காக இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் இந்த விஷயம். தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தமிழில் எனக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமில் 96 கொஸ்டின் போட்டதுனால தான் என்ன பண்ண முடிஞ்சு, என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா தமிழ் நம்மளுக்கு ஒவ்வொரு இப்போ தமிழ்லேயே 93 வைங்களேன். நான் 3 மார்க் 3 பேருக்கு மேலே 3000க்கு கீழே என்ன பண்ணுவேன், என்னோடய ரேங்க் வந்து வந்துடும். ஒவ்வொரு மார்க்லேயும் 1000 இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. மார்க்கு குறைய ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அது தமிழில் தான் நம்ம பிடிக்கணும். தமிழில் நல்லா பண்ணுங்கள். தமிழ் என்ன பண்ணுங்கள், ஷார்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃபுல் டெஸ்ட்டு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து இருக்கிறது அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற தேர்வு முறை கிடையாது. உங்களுடைய திறனை சோதிக்கிறதுக்கான ஒரு தேர்வு முறையாக தான் இது அமைய போகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. சும்மா என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் லைன் பை லைனாக படித்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சிலபஸை வேஸ்ட் பண்ணி தெளிவாக படிங்க. எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி டெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து யோசிங்க. யோசிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற டைமில் ஜிஎஸை வந்து நல்லா பண்ணுங்கள். ஜிஎஸ்ஸு மேக்ஸு டெய்லி தமிழ் டெஸ்ட்டு மேக்ஸு டெஸ்ட்டு போடுற பழக்கத்தை காலையிலே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து ஜிஎஸ் படிச்சுட்டு சைட் பை சைடாக கவர் பண்ணிட்டு வந்துட்டு அதையும் ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், 4 மாதம் அப்படிங்கிறது போதும். தமிழை நீங்கள் இந்த மெத்தடில் படித்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.